இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை அப்படியே கவலைகரம் செய்யணும்னோ, அந்த அரசியல் கட்சிகளை கவலைகரம் செய்யணும்னோ நினைக்கிற கட்சி அல்ல காங்கிரஸ். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மாநிலத்துல ஒரு கட்சியோடைய கூட்டணி வச்சு அந்த கட்சியை அப்படியே கவலைகரம் பண்ணிட்டு அந்த மாநிலத்திலையும் வந்து அந்த மாநிலத்தை அப்படியே அழிச்சிடுறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பீட்டு அளவுல வந்து ஒண்ணு கிடையாது. இல்ல, நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இனம், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வளர்ச்சி, இதற்கான தேர்தல் தான் பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கான தேர்தல் இது. இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் இல்ல, ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் இது நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிமுகவை முழுக்க கைப்பற்றிய ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்க அதிமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றிருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நான் நினைக்கிறேன். அதான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான தேர்தல் தான் நான் நினைக்கிறேன். இது ரெண்டு கட்சிகளுக்கான போட்டி நான் நினைக்கல. இல்ல, விஜய் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு வந்து ஒரு சில இளைஞர்கள் மத்தியில மிக நிச்சயமா வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்தியா கூட்டணி தான் வந்து மிக பெரும்பான்மை பெறுது, ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் வராது பெருசா. இல்ல, ஆட்சி அதிகாரத்தினுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பேசியாச்சு. இப்ப வந்து நம்ம தேர்தல் கூட்டணி முடிவாயிருச்சு. இப்ப தேர்தலை ஜெயிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பாக்கணுமே ஒழிய மற்ற விஷயங்கள் அப்புறம் டைம் இருக்கு நிறைய. தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் வர, தமிழ்நாட்டுல இல்ல, நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்துல வந்து நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நாங்க. இல்ல, இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது தேர்தலுக்கு முன்பு நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கோம். தேர்தலுக்கு பின்பும் சில விஷயங்களை நம்ம பேசலாமா இருக்கு. இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து காப்பாத்துறது தான் அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒரே நோக்கமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்ல, பெண்களுக்கு வந்து அதிக பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியில கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க எல்லாருமே ஒருமித்த குரல்ல சொல்லியிருக்கோம். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் அதை எங்களுடைய கோரிக்கையை அக்செப்ட் பண்றாங்க. அதனால ஒரு நல்ல எங்களுக்கு 28 சீட்ல தான் நாங்க போட்டிடுறோம். அதற்குள்ள வந்து ஒரு சிறந்த ரெப்ரசன்டேஷனை பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கும் நான் நம்புறேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும் போதே திமுகவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாற்றி மாற்றி எதிர்வினை கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் சரி, நேரடியாக செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்து ஏங்க, அதிமுக வந்து பாஜக கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. நீங்க அங்க போய் இதெல்லாம் கேக்குறீங்களா? ஒரு தேர்தல்னு வர்றப்ப வந்து தேர்தல்னு வந்துட்டா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுட்டா நீங்க வந்து ஊழியர் கூட்டத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கட்சி வேலையெல்லாம் மடமடமடன் தேர்தல் வேலை தான் பார்ப்பாங்களே ஒழிய, அதுவும் ஒரு 22 வருஷம் கூட்டணி அது ஒண்ணு. நாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க இல்லை, எல்லாருமே முகம் தெரிஞ்சு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க தான். அதனால அந்த மாதிரி எல்லாம் எந்த இடர்பாடும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க பாண்டிச்சேரியை பத்தி கருத்து இல்ல, பாண்டிச்சேரியை பத்தி பாண்டிச்சேரி காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தான் கருத்து சொல்ல முடியும். நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில வந்து சொல்ல முடியும். ஏற்கனவே இருந்தவங்களுக்கு பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு. அது ஒரு அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லுது அப்படின்னு டிஎம்கே சொல்றதாகும். அந்த வேட்பாளருக்கு நீ வாய்ப்பு. நாங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை விளக்குவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப முதல்ல வந்து நாங்க வந்து தொகுதிகளை முடிவு பண்ணணும். அதற்கப்புறம் வந்து எங்களுக்கு 2-3 ஸ்கிரீனிங் கமிட்டிஸ் இருக்குது. வேட்பாளர்களை நீங்க வந்து ஸ்கிரீனிங் கமிட்டியில தான் முடிவு பண்ணுவாங்க. அது தனிப்பட்ட முறையில் தெரியாது. அது நீங்க தொகுதி பட்டியல் ரெடியான உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெளியிடுவாங்க. அது அப்பதான் உங்களுக்கு முறைய சொல்லுவாங்க. வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில்
தேர்தலில் பாத்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து புதுமுகம் தான், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுதா புதுமுகம் தான் அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில முடிந்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை கொடுக்க அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வாரிசு அரசியல் நம்ம சொல்றோம்னா நீங்க 28 எங்க இருந்த 18 எம்எல்ஏ பசங்களுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வந்து அதெல்லாம் பாஜகவுலையும் கூட்டணி கட்சி தலைவர்களை பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதுல முக்காவாசி பேர் வாரிசுகள் தான். என்ன பெரிய வாரிசுகள் காங்கிரஸ் கட்சி மட்டும் கூட்டணி 18 எம்எல்ஏகள் எத்தனை பேர் வாரிசு காங்கிரஸ் கட்சியில? விமுறை அந்த வாரிசுகள் எல்லாம் இல்ல பொதுவா வந்து வெற்றி தான் இந்த தேர்தல்ல எங்களுக்கு ஒரு வெற்றி இலக்கா இருக்கு. அதுல வந்து அந்த வெற்றியை வந்து எல்லாம் ஒரு இன்க்ளூசிவான வெற்றியா நாங்க அடையணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு நீங்க பண்ணிட்டீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த இலவசங்களையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2500 ரூபாய் பணம் இல்ல புதுசா தேர்தல் அறிக்கையில் அந்த இலவசங்களை முன்வைச்சே பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல அது நான் இலவசம்ங்கிறத வந்து கடுமையா நான் மறுக்கிறேன். ஏன்னா அது வந்து யாருடைய பாக்கெட்ல இருந்து நம்ம கொடுக்கல, மக்களுடைய வரிப்பணம் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் ஒரு மக்களுக்கே திருப்பி கொடுக்குது. நீங்க அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது உலகெங்கும் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு இதா இருக்கு. பெண்கள் கைக்கு பணம் போறது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கானமியை வந்து வலுப்படுத்துது, பெண்களை வந்து எம்பவர் பண்ணுது. ஒரு முறையான செலவுகளுக்கு தான் அவங்க வந்து அதை பயன்படுத்துறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து இன்னும் நிறைய கொடுக்கும். மொத்த பட்ஜெட்டை பிரிச்சு அப்படியே எல்லா பெண்களுக்கு பிரிச்சு போட்டா கூட அது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து இலவசம்னு சொல்றது வந்து அதை வாங்குறவங்களை வந்து அவமதிக்கிற மாதிரின்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஏற்கனவே இதுல இருந்து இன்னும் அதிகமா என்னால கொடுக்க முடியும். 30% வந்து திமுக குடும்பமே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அரசியல் கட்சி அதையும் நான் பிரிச்சு சேர்த்து மக்களுக்கு இல்ல எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு எதிர்கட்சியை குறைதான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த கட்சி சிறப்பான கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மாற்று கருத்துக்களை வந்து சொல்லதான் செய்வாங்க. ஆனா அது எல்லாமே உண்மைன்னு நினைக்க வேண்டிய தேவை நமக்கு